எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. யாதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தேமுதிக நிறுவனத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு. இந்த செய்தி பலரால ஏத்துக்க முடியல. ஏன்னா மனுஷன் அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, பல பேருக்கு கொடுத்தே பழகிட்டாரு. இங்க நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் மறைமுகமா எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. அத மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் எதிரிகள் அதிகமா இருந்தாங்க. அதுவும் கூட இருந்தே முதுகுல குத்துனவங்க தான் நிறைய பேரு. பாவம் மனுஷன் நிறைய பட்டுட்டாரு. அதுவும் அரசியல் ரீதியாக ஏகப்பட்ட துரோகங்களை மனுஷன் பார்த்துட்டாரு. வெள்ளந்தியா இருக்கிறதுனாலே நிறைய பேரு இவர் அப்படியே நம்பிட்டாரு. இவர் நம்பினவங்க தான் இவரோட முதுகுல குத்திருக்காங்க. நிறைய பேர் இவர் முதுகுல குத்திருக்காங்க. ஜெயலலிதா, கருணாநிதினு சொல்லி மிகப்பெரிய ஆளுமைகள் ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இருக்கும் பொழுது இந்த அரசியல் களத்துக்கு வந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சவரு திரு விஜயகாந்த் அவர்கள். திமுக, அதிமுக மற்றும் தமிழக ஊடகங்கள் இவங்களால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள். சோசியல் மீடியா பூம் ஆகிற அந்த ஒரு காலகட்டத்துல தான் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இருந்தாரு. அப்போ இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், திராவிட ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி திரு விஜயகாந்த் அவர்களை பயங்கரமா மார்க் பண்ணாங்க. முக்கியமா இவரை மீம் மெட்டீரியலா மாத்தி இவரை ஒரு காமெடி பீஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க. அதுல பெரிய அளவுல அவங்க வெற்றியும் பெற்றாங்க. இதை எல்லாத்தையுமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாருன்னா அந்த பிரஸ் மீட்ல திரு விஜயகாந்த் அவர்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு அவரை கோவப்படுத்தி அவர் வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி இல்லாத ஒரு செய்தியை உருவாக்கி முடிஞ்ச அளவு திரு விஜயகாந்த் அவருடைய மானத்தை இந்த தமிழக ஊடகங்கள் வாங்கினாங்க. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஊடகங்கள், தமிழகத்துல இந்த ஊடகங்கள் சுத்தமா மாறவே இல்லை. 1% கூட மாறவே இல்லை. திராவிட அரசியலுக்கு எதிராக யாராச்சும் புதுசா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள டார்கெட் பண்ணி அரசியல இருந்து எப்படியாச்சும் அவங்க ஓடி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க. தனிப்பட்ட முறையில அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்றதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஊடகவாதிகள் இருந்து பெய்டு யூடியூபர்ஸ்ல இருந்து எல்லாருமே பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேரை மட்டும் சொல்றேன். ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரேன், ஆன்மீக அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கிருந்த ஊடகங்கள் எப்படி அவர் மீது நெகட்டிவான விஷயங்கள் கொண்டு போனாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. முக்கியமா இந்த திராவிட சித்தாந்தத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில தாக்குனாங்க. அவர் கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. ஜாதிய ரீதியான தாக்குதல்கள்லாம் நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களை எப்படிலாம் சோசியல் மீடியால கேலி கிண்டல் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் நீங்க அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் அரசியல் ஸ்டெப்ஸ் ஏதாச்சும் எடுத்து வச்சாருன்னா, பொலிட்டிக்கலா ஏதாச்சும் அவர் பேச ஆரம்பிச்சாருனாலே இந்த சோசியல் மீடியால நீங்க பார்க்கலாம் விஜய் அவர்களை அந்த அளவு அசிங்கப்படுத்துவாங்க, அந்த அளவு கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை திரு விஜய் அவர்கள் மீது பரப்பிட்டு இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா விஷால் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. மழை வந்தது இல்லையா, அப்போ ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. சென்னை மேயர் அவர்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரியும் தமிழக அரசை கேள்வி கேட்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அப்போ இந்த திராவிட சித்தாந்த ஆதரவாளர்கள் எப்படி எல்லாம் திரு விஷால் அவர்களை தாக்கி பேசினாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை, சீமான் அவர்களை சொல்லிட்டு யார் யாரெல்லாம் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக இங்க அரசியல் பண்ண வராங்களோ, புதுசா வராங்களோ அவங்கள தாக்குறது மட்டும்தான் இவங்களுடைய முழு நேர பணியா இங்களுடைய ஊடகவாதிகள் மற்றும் பெய்டு யூடியூபர்ஸ் மற்றும் பெய்டு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. காமராஜரை தொட்டு விஜயகாந்த், சீமான், அண்ணாமலைன்னு சொல்லி இப்ப வரைக்கும் எல்லாருமே இந்த தமிழக ஊடகவாதிகள் இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த திராவிட அரசியல் பாணி அப்படிங்கிறது மாறவே இல்லை. அதே மாதிரி இந்த தமிழக ஊடகங்களுடைய பாணி அப்படிங்கிறது மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்கு. திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள்லாம் தொடர்ந்து ஒரு 2 பேரை மட்டும் பயங்கரமா தாக்கி பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஒன்னு திமுக, இன்னொன்னு நடிகர் வடிவேலு. இவங்க 2 பேரை தான் சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தாக்கி பேசி வந்துட்டு இருக்காங்க. கடந்த காலங்கள்ல எப்படிலாம் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பேசியிருக்காங்க, கடந்த காலங்கள்ல திமுக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விஜயகாந்த் அவர்கள் எதிராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த வரலாறுகளை தோண்டி எடுத்து போட்டு விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இருக்கும்போது எப்படி எப்படிலாம் இவங்க நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அது மாதிரியான செய்திகள், அது மாதிரியான புகைப்படங்கள், அது மாதிரியான வீடியோக்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்லாம் காட்ட போறேன். திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் இது மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத காட்ட போறேன். ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் மற்றும் ஒரு சில யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான கருத்துக்கள் இத மாதிரியான ஒரு துக்க செய்தி வந்ததுக்கு அப்புறமா இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க சொன்ன விஷயத்துக்கும் இவங்க கடந்த காலங்கள்ல பண்ண விஷயத்துக்கும் ஒற்றுமை இருக்குதா, அவங்க உண்மையிலே அது மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிருக்காங்களா, உண்மையாலே அவங்களுக்குள்ள அது மாதிரியான ஒரு நட்புறவு தான் இருந்ததா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை நீங்க ஃபுல்லா பார்த்தாலே போதும் இந்த திராவிட அரசியல்னா என்னன்றதை நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க.
இதுல ஒரு சில அரசியல்வாதிகளையும் அதுக்கப்புறமா இந்த திமுகக்கு பயங்கரமா சொம்படிக்கக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸோடைய பதிவுகளையும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது மட்டுமே போதும். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இது பார்த்தாலே போதும் உங்களுக்கு இந்த என்டையர் டிராவிடியன் ஈகோ சிஸ்டம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றி தான். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் மரணமடைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். சிறந்த மனிதநேயர், துணிச்சலுக்கு சொந்தக்காரர், தமிழ் திரையுலகின் தவிர்க்கவியலா நாயகராக திகழ்ந்தவர், முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்கள் மீது அவருக்கும் அவர் மீது கலைஞர் அவர்களுக்கும் இருந்த பேரன்பை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அன்புக்குரிய நண்பர், நடிகர் சங்க தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் திறம்பட செயல்பட்ட கேப்டன் அவர்களின் இழப்பு தமிழ் திரையுலகிற்கும் அரசியல் உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது மரணத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர், தேமுதிக தொண்டர்கள், நண்பர்கள், திரையுலகினருக்கு என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக திரு டிஆர்பி ராஜா அவர்கள், திரு டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பதிவா போட்டிருந்தாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திரு விஜயகாந்த் அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்க மீட் பண்ணேன், எப்படி மீட் பண்ணேன் அப்படிங்கலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ண போகும்போது அவர் ரொம்ப எளிமையா நடந்துகிட்டாரு. பெரிய ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் காட்டாம அவர் ரொம்ப ஹம்புலா எளிமையா நடந்துகிட்டாரு. ஒரு பிரதர் ஃபீல் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் அவர் நடந்துகிட்டாரு. அவர் உண்மையாலேயே ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரிலாம் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. அடுத்ததாக தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத காட்டுறேன். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு பெருந்துயரம் அளிக்கிறது. தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் பேரன்பை கொண்டிருந்தவர். அவரது மறைவு தமிழகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்காரு. இத மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மாதிரி எல்லாருமே கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்மளுடைய திருமாவளவன் பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு சில பேரால மட்டும்தான் திரு திருமாவளவனுடைய இந்த ஒரு பதிவுக்கு கமெண்ட் பண்ண முடியும். அத மாதிரி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரு. நிறைய பேர் இப்படிதான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மற்றும் பிரபல யூடியூபர்ஸ்கள் இவங்கெல்லாம் கடந்த காலங்களில் திரு விஜயகாந்த் அவர்களை எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். சோனியா அருண்குமார் அப்படிங்கிறவங்க இவங்க பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தவாதி இல்லைன்னு நினைக்கிறேன். பட் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே கலந்துங்க. இதுங்களை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு முறை திமுக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனா எக்காரணத்துக்கு கொண்டும் பாஜகக்கோ வலதுசாரி சித்தாந்தத்தோடய பேசவே மாட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க எது மாதிரியான சித்தாந்தவாதி அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சோனியா அருண்குமார் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பேரு. இவங்க எது மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தமிழகத்திற்கு வருகிறார் பிரதமர்? கருப்பு கொடி காட்டுவேன். விஜயகாந்த், உங்க முகத்தை காட்டினா போதும் கேப்டன். இது 2011. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. நான் மூச்சு விட நேரம் தேவை. கேப்டன் விஜயகாந்த் மூச்சு முட்டை குடிச்சு புட்டு பேசிப்பாரு. ஓகேங்களா? தைரியம் இருந்தால் ஆட்சியை கலைத்து தேர்தலை சந்திக்க தயாரா? விஜயகாந்த், உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்க முகத்தை கண்ணாடியில பார்க்க தயாரா? குடிகாரர்களை பொது இடத்தில் நிற்க வைத்து சாட்டையால் அடிக்க வேண்டும். அசாரே, நீங்க சாப்பிட மாட்டீங்க, மத்தவங்க குடிக்க கூட கூடாதா? விஜயகாந்த், எங்களை சீண்டாதீர்கள். விஜயகாந்த், எவன்டா அவன் மிருகங்களை வதை பண்றது? பி கேர்ஃபுல், மிருக வதை சட்டம் பாயும். விஜயகாந்த் உருவ பொம்மை எரிப்பு. அதிமுகவினர் ஆவேசம். பாவிகளா, எப்படி பிளான் பண்ணாலும் எரிஞ்சு போன உருவ பொம்மை தான் வரும் அவர் உருவத்துக்கு. இது எல்லாமே திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த திராவிட அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அரசியல் பண்ணும் பொழுது இவங்க விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி போட்ட பதிவுகள். இப்ப என்னடான பெரிய நடுநிலை மாதிரி அக்கா திமுகக்கு எதிராக அதிமுகக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கடந்த கால பதிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்ப என்னடானா அப்படி சீன் போட்டுட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்படி சீன் போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம. அடுத்ததா பார்க்க போறது பிரபல யூடியூபர் பாண்டா பிரசாந்த்.
அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அதிமுகவிற்கு நான் தான் யமன் விஜயகாந்த். பார்த்து கேப்டன், தெளிவா இருக்கும்போது பாசக்கயிறை உங்களுக்கு நீங்களே போட்டுக்காதீங்க. அடுத்து பாருங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது விஜயகாந்த். இன்னைக்கு ஒரு நாள் கடை லீவு விட்டதுக்கு இப்படி கோவப்படலாமா கேப்டன்? அடுத்து 2016ஆம் ஆண்டு நாம் கோட்டையில் கொடி ஏற்ற வேண்டும் கேப்டன். தள்ளாடாம உங்க கார்ல முதல்ல ஏறுங்க, அப்புறம் கொடி ஏற்றலாம். இப்படிலாம் பேசிட்டு இப்ப இந்த பாண்டா பிரசாந்த் எப்படி தெரியுமா பேசியிருக்கான்? நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பதிவுகள்லாம் இப்போ எடுத்துட்டு வந்து போட்டுனுக்குறாங்க. அப்போ நான் வந்து தெரியாதனமா பேசி எனக்கு அப்போ பெருசா மெச்சூரிட்டி இல்லை. அதாவது அப்போ அவர் வயசுக்கு வரலையாமா. அப்போ எனக்கு பெருசா மெச்சூரிட்டி இல்லை, அதனால எனக்கு அரசியல் ஞானம் இல்லாம இது மாதிரிலாம் பேசிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சுவாங்க. எனக்கு இப்போ அரசியல் தெளிவுகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ நீ தற்குறித்தனமா தான் இருக்க. இப்போ நீ 1ஆம் நபர் தற்குறித்தனமா தான் பேசிட்டு இருக்க. இப்போ நீ அதே மாதிரி வடிகட்டின தற்குறியா தான் இருக்க. 2014 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படியே தான்டா இப்பவும் இருக்க. ஏதோ பெருசா மெச்சூரிட்டி வந்துருச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்ற. இப்போ நீ அதே தற்குறித்தனமா தான் பேசிட்டு இருக்க. இத மாதிரி ஏகப்பட்ட பேர் நிறைய உருட்டுகள் உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த உருட்டுக்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகக்கு பயங்கரமா முட்டு கொடுக்கக்கூடிய இந்த இணையதள ஊபிஸ்களா இருக்காங்க இல்லையா, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க போடக்கூடிய போஸ்ட்டுகளா இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லை போல இருக்கு. இந்த ஊபிஸ்கள் போடக்கூடிய பதிவுகள் இருக்கு. எப்பா முடியலடா சாமி, திரு விஜயகாந்த் அவர்கள் ஏதோ திமுக காரர் மாதிரி அந்த அளவு போஸ்டுகளா போட்டுட்டு வரானுங்க. அந்த மனுஷன் உயிரோட இருக்கும்போது அவரோட மனசை அந்த அளவு நோகடிச்சு அவருக்கு எந்தெந்த வகையில டார்ச்சர் தர முடியுமோ அப்படிலாம் கொடுத்துட்டு அவருடைய கல்யாண மண்டபத்தெல்லாம் இடிச்சுட்டு அவ்வளவு வேலைகள்லாம் பார்த்துட்டு இப்ப எப்படி நீங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சப்படாம, அவர் கலைஞர் மேல அவ்வளவு பற்று வச்சிருந்தாரு, கலைஞர் அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, அவர் எப்பவுமே திமுக காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு, எப்பவுமே திராவிட கழகத்திற்கு அவருடைய ஆதரவு இருந்துட்டே தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி இந்த ஊபிஸ்கள் பேசுறாங்கன்னு தான் தெரியல. முக்கியமா வடிவேல் அவர்களை வச்சு திரு விஜயகாந்த் அவர்களை எந்த அளவு மார்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். திரு விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. விஜயகாந்த் அவர்களால மேல வந்த இந்த வடிவேலை வச்சுக்கிட்டு விஜயகாந்த் அவர்களை எப்படி தாக்கி பேசினாங்க, எந்த அளவு இழிவா கேவலப்படுத்தி பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது எப்படிதான் இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மனசாட்சி இல்லாம இப்படி பொய்யா பேசிட்டு வராங்கன்னு தான் எனக்கு தெரியல. கர்மா யாருமே சும்மா விடாது. நல்ல மனுஷங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துனீங்கன்னா நேரடியாக அந்த ஆண்டவனே உங்களுக்கு தண்டனை கொடுப்பான். மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது மூலியமா தேமுதிகவை டோட்டலா காலி பண்ணி கொஞ்ச நாள் அந்த மக்கள் நல கூட்டணியில தேமுதிகவை தவிர மிச்சம் இருந்த எல்லா கட்சிகளுமே அப்படியே திமுக போய் ஐக்கியமாயிட்டு விஜயகாந்த் அவருடைய முதுகுல குத்துனீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்த இந்த நாள்ல திரு விஜயகாந்த் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க, இத மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த வடிவேல் அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு, திமுக இது மாதிரி பண்ணிருக்கு, விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக திரு திருமாவளவன் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, திராவிட கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, திமுக அதிமுக இவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை ஆதாரப்பூர்வமா இந்த சோசியல் மீடியால எல்லாருமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா மாரிதாசன் ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருந்தாரு. திமுக அதிமுக இவங்க 2 பேரால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். திமுக ஒரு பக்கம் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதிமுக தொடர்ந்து அவர் மேல வழக்கா போட்டுட்டு இருந்தாங்க. அவதூறு வழக்குகள் தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 34-36 வழக்குகள் அவர் மேல போட்டு தமிழகம் முழுவதும் அவரை அலக்கழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் திரு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த திராவிட கட்சிக்கு எதிராக, திராவிட சித்தாந்த கட்சிகளுக்கு எதிராக யாராச்சும் புதுசா அரசியல் பண்ண வரேன்னு சொல்லி வந்தாலே இப்படிதான் இவங்க பண்ணுவாங்க, இது மாதிரிதான் நடந்துப்பாங்க, நாங்க மட்டும்தான் இருக்கணும், திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் இவங்க இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான பதிலடி அப்படிங்கிறது 2024 தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் காட்சிக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.